என்னோட பேர் வந்து அலெக்ஸ். நம்ம சேனலோட பேர் வந்து மிஸ்டர் செஃப். இதில் வந்து எல்லாமே ஃபுட் ஐட்டம் தான் வரப்போகுது. நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி ஃபுட் வரப்போகுது. ஸ்வீட் ஐட்டம், அப்புறம் சாட் ஐட்டம், அப்புறம் நம்ம பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டி நிறைய வரப்போகுது. டிக்கா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வரப்போகுது. உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுன்றது இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்ருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிரியாணி. 1 kg பிரியாணி வச்சு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாங்க. பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் வந்து ஒரு 200 ml ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். கொஞ்சம் இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அன்னாச்சி பூ, 2 அன்னாச்சி பூ போடுறோங்க. அதுக்கப்புறம் 4 ஏலக்காய் போடுறேங்க. அதுக்கப்புறம் சின்ன கிராம்பு ஒரு 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 5 கிராம்பு போடுறேங்க. அதுக்கப்புறம் பட்டை, நல்ல மெலிசான பட்டை, கடையில் கேட்டால் இதுவே உங்களுக்கு தருவாங்க, மெலிசாக உள்ளது. 4 பட்டை போடுறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். அது நம்ம இதில் போடுறோங்க. இது வந்து ஒரு 75%, அதாவது 100லேருந்து 100%ல் 75% நல்லா வதங்கணுங்க. 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு, பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணாமல் 3ஆக கட் பண்ணாமல் வெறும் காம்பு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் போட்டு ஒரு 30 to 35 செகண்ட் அதை வந்து கொஞ்சம் நல்லா குக் பண்ணுறோம். இது வந்து நம்ம காரத்துக்காக போடல, நம்ம ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் போடுறோம். ஸோ அதனால் காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு போட்டால் போதும். அப்படி இல்லைன்னா காரம் அதிகமாகிடும். இப்போது அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை வந்து ஆட் பண்ண போகிறோங்க. வெங்காயம் எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த 5 வெங்காயம் 4 வெங்காயம் 400 கிராம்ஸோ அந்த அளவுக்கு தக்காளியும் நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு பிரியாணியில் நீங்கள் குக் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு தக்காளி நிறைய மேலே தெரியாது. நீங்கள் கொஞ்சம் கனமாக கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா மேலே தெரியும். ஸோ இந்த மாதிரி மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லா மஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஃபுல்லாக போட்டுறோம். இது வந்து ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 100 கிராம் வந்து இஞ்சி, 100 கிராம் பூண்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம்ஸ் ஆட் பண்ணுறோம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா விடுங்க. ஏன்னா இப்போ இஞ்சி பூண்டு போட்டதுனால கீழே போய் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம. சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை மூடி வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் இது. இப்போ எதுக்கு 2 நிமிஷம் நம்ம மூடணுன்னா இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்து போயிடும். ஸோ அதனால் நம்ம 2 நிமிஷம் மூடிட்டு இது பண்ணுறோம். நம்ம மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இது வந்து மொத்தம் 250 ml கர்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்னா 50 ml நம்ம வந்து அந்த மீட்டில் நம்ம ஊற்றிட்டோம். ஸோ இப்போ இதில் இந்த 200 ml இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன் வந்து நான் மிளகாத்தூள் போட்ட உடனே நான் வந்து கர்டை ஆட் பண்ணேன் அப்படின்னா,
ஃபுல்லாகவே மஸ்ட் ஆயிடும். இந்த மிளகாத்தூள் வந்து ஃபுல்லாகவே மஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் அப்படி ஆட் பண்ணேன். நிறைய பேர் வந்து இந்த மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கர்டு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுட்டு மஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கட்டு புதினா வச்சுருக்கோம். அதில் பாதி நம்ம வந்து இதில் மஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, பாதியில் ஒரு 75% இதில் ஆட் பண்ணுறோம். வாசனை இப்போவே நல்லா வருதுங்க குழலுக்கு. அதே மாதிரி திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். நல்லா மஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ புதினாவும் நல்லா மஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கர்டும் ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம மீட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனில். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அந்த சிக்கனை போட்டுட்டோங்க. போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருக்கோம். அதாவது வந்து நீங்கள் வாட்டர் நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டாம். வேணும் அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மீட்லேயே அதாவது சிக்கனில் இருக்க வாட்டர் எல்லாமே வந்து இப்போ வெளியே வந்துடும். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 7 மினிட்ஸ் வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஒரு லெமன் பழத்தை வந்து நான் வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த லெமனை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லெமனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஸ்ட் பண்ணி விடுறோம். நம்ம கர்டு வந்து 250 ml ஆட் பண்ணியிருக்கிறதுனால லெமன் வந்து கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு அரை லெமன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வருங்க பிரியாணி. நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இருக்கும். கலர் மட்டும் கம்மியாக இருக்கும். கலர் வேணும்னா ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வேண்டாம்னா நீங்கள் நார்மலாக சாப்பிட்லாம். மோஸ்ட்லி கலர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. எதுக்கும் தேவை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சோன்னே பாருங்கள் எவ்வளோ குக்காயிருக்கு பாருங்கள். சிக்கன் நல்ல குக்காயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாட்டர், அதாவது 6 கிளாஸ் ரைஸ் வரும். ஸோ அதுக்கு நம்ம 8 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம 6 கிளாஸ் ரைஸுக்கு வந்து 8 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வாட்டர் ஊற்றிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து உப்பு நமக்கு தேவையான அளவு, அதாவது வந்து ரைஸுக்கும் உப்பு வேணும், உள்ளே இருக்க அந்த மீட்டுக்கும் உப்பு வரணும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கும்போது உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக ஏறும். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஆனியனில் இருக்கும் போதே உப்பு போடுவாங்க. தென் அப்புறம் இந்த கர்டு ஊற்றும் போது உப்பு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே மஸ்ட் ஆகாது. சரிங்களா, அங்கங்கே நின்றோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த வாட்டரில் போட்டு உப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா அது கொதிக்கும்போது ஃபுல்லாகவே மஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உப்பு அது எல்லாமே கரெக்டாக ஈவன் ஆயிரும். ஸோ எந்த இடத்துலையும் வந்து நீங்கள் சாப்பிடும்போது வந்து இந்த உப்பு இதுவாகிறதுலாம் இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து 8 to 10 மினிட்ஸ் 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா கொதிக்கிற இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. ஓகேவா, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்க ரைஸை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். 1 கிலோ ரைஸ்னால் 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ ரைஸ். நீங்கள் வந்து வேணும்னா 1.25 கிலோ சிக்கன் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ 1 கிலோவுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா.
இப்போ நம்ம அந்த ஆட் பண்ணியிருக்க 1 கிலோ ரைஸை வந்து இப்படி மஸ்ட் பண்ணி விட்டுருணும். இந்த ஒரு வாட்டி மட்டும்தான் நம்ம மஸ்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம மஸ்ட்டு பண்ணக்கூடாது. மஸ்ட்டு பண்ணோன்னா மிக்ஸ் பண்ண உடனே ரைஸ் எல்லாமே உடஞ்சிரும். இப்போவே நம்ம வந்து லைட்டாக தான் பண்ணுறோம். ஸோ பண்ணிடுறோம். பண்ணிட்டோமா? இப்போ மஸ்ட்டு பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணக்கூடாதுமா, அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் 10 to 15 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பிரியாணி தண்ணி அதில் வந்து தண்ணி வந்து 95% வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா இதில் கொத்தமல்லியை சுற்றி ஆட் பண்ணுறோம். சுற்றி ஆட் பண்ணிட்டோம். இப்போ கொத்தமல்லியை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சுட வச்சுருக்கேன் தண்ணி, ஹாட் வாட்டர், இதை வந்து மேலே வச்சிடறோம். இப்போ இதை சிம்மில் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கிறோம். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அப்படியே இதை மூடி க்ளோஸ் பண்ணி இதை நம்ம வைக்கிறோம். பாருங்கள் நம்ம மூடி வச்சு 15 நிமிஷம், கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹாட் வாட்டரை தனியாக அப்படி எடுத்துடணும். தென் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணுறோம். நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ வந்து மசாலாவை சூப்பரான பிரியாணி ரெடி. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே இன்க்ரீடியன்ஸை நான் சொன்ன மாதிரி டைமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து பிரியாணி கிடச்சிடும். எவ்வளோ இது பாருங்கள், ரைஸ் உடையாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே